அன்பான இனிய மாலை நேர வணக்கங்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று நான் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மெட்ரோ சிட்னி மெட்ரோ என்ற லைனை பார்க்க போகிறேன். சிட்னி மெட்ரோ என்றால் என்ன, அதில் பற்றியெல்லாம் பார்ப்போம். புதுசாக அமைக்கப்பட்டிருக்கு. முந்தி டலவங்கன்ற இடத்துலேருந்து சர்ச்ஃபோர்ட் மட்டும் லைன் இருந்தது. இப்போ சர்ச்ஃபோர்ட்லேருந்து சிட்னம் என்ற இடத்த மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். நாங்கள் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகலாமான்ட்டு, அதை போய் பார்ப்போம். அதுக்கு முதல் மெட்ரோன்ற பெரிய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்டா. ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல் மற்றது இதில் சிட்னியில் பார்த்தோம்டா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் கூடுதலாக என்னென்ன இருக்குன்றால், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அண்டைக்கில் நாங்கள் ட்ரெயினை சொல்லலாம். அங்கே ட்ரெடிஷ்னலாக ரயில்வே ட்ராக்கில் ஒரு ட்ரெயின் இருக்குது, ரைட். மற்றது ஃபெரி, முந்தைய எங்களுக்கு தெரியும் ஃபெரி சர்வீஸ் இருந்தது. மற்றது இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு வருது மெட்ரோ சர்வீசஸ்ன்னு சொல்லி. மற்றது லைட் ரயில் இருக்குது. இப்படி புதுசாக பல விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வரணும். அது சரியான உதவியாக இருக்குது. அதை விட இப்படியான ஷேர்ட் பாத், சைக்கிள் பாத், அதுவும் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான், ரைட். மற்றது டோல்வேஸ் நிறைய வந்துருக்கு. ஸோ இதுதான் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் தான் மெட்ரோ ஸ்டேஷன். என்னிடம் நோவெஸ்ட்லேருந்து நான் இப்போ ஷட்ஸ்வுட் மட்டும் போய் ஃபஸ்ட் டைமாக நான் நோவெஸ்ட்டில் போயிருக்கிறேன். இந்த லைனில் சிட்னியில் இருக்கிறார்கள் கட்டாயம் பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு இடம் தான் இந்த மெட்ரோ லைன்ன்றது. மெட்ரோ லைன் உலக நாடுகளில் பல இடங்களில் இருக்குது. நான் போன நாடுகளில் சவுத் கொரியா, ஜப்பான், சைனா, யூரோப்பில் எல்லா இடத்துலையும், ஃப்ரான்ஸ், அப்படியான நாடுகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த வகையில் இப்போ சிட்னி நியூ சவுத்தில் இருக்கிற மெட்ரோ லைன்ஸ் சரியான ஒரு வேர்ல்டு ஸ்டாண்டர்ட், வேர்ல்டு ஸ்டைல், ஹை கிளாஸ் மெட்ரோ லைன்ஸ் நிறைய இருக்குங்க. அதில் தான் இன்றைக்கு நாங்கள் இயலுமானதை பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கோ. இந்த யூடியூப்பில் ஒரு வித அட்டும் இருக்காது என்றபடியாக நீங்கள் ஸ்கிப் பண்ண தேவையில்லை, தொடர்ந்து பார்க்கலாம். நான் தேவையில்லாத விஷயங்களே எடுக்கவும் மாட்டேன். தொடர்ந்து பாருங்கோ, நல்லா இருக்கும். சரிதானே? இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கொள்ளுங்கோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு சாமான் இந்த பஸ் சர்வீஸ். நான் முதல் சொன்னதில் இன்னொன்று ஆட் பண்ணிட்டேன். முக்கியமான சாமான் பஸ்ஸஸ். சிட்னி பஸ்ஸஸ் இது எல்லாமே ஒரு பாருங்கள், இந்த லைட்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஓப்பல் டிரான்ஸ்போர்ட் நியூ சவுத் வேலுக்குள்ள வர டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரைட். டிரான்ஸ்போர்ட் நியூ சவுத் வேலுன்ற ஒரு நிறுவனத்துக்கு கீழே வருது. அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவையெல்லாம் இதுகள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணினா வேறு கான்ட்ராக்டர்ஸ் ஆக்கில் வச்சு செய்வினோம் இந்த வேலையில். இது பாருங்கள், இதுதான் அந்த மெட்ரோ ஸ்டேஷன். நல்ல ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன், நல்ல வடிவாக இருக்குது. சூப்பராக இருக்குன்னு, நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. இப்படி தான், இதே மாதிரி தான் நல்லா இருக்கும். ரெண்டு பக்கம் அப்படி எக் ஷெல் மாதிரி கட்டியிருக்கணும். நல்ல ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன். பொதுவாக இதுகள் எல்லாமே இந்த ஸ்டேஷனில் நாங்கள் பார்த்தோம்னா, உள்ளே போய் பார்த்தோம்னா தெரியும், பெருசாக ஆப்ரேட்டர்ஸோ அல்லது ஒரு தரம் ஒர்க் பண்ண மாட்டோம். எல்லோரும் ரிமோட்லேயே இருந்து வேலை செய்யணும். நிறைய எல்லா இடத்தையும் கேமராஸ், இங்கே நான் எனக்கு பின்னுக்கே எல்லா இடமும் சிசிடிவி கேமராஸ் போட்டு மானிட்டர். இந்த போஸ்ட்டில் எல்லோரும் பாருங்க, இந்த இருக்குது, அதோட சிசிடிவி கேமரா. அப்படியே எல்லா இடமும் இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் கேமராஸ் இருக்குது. இது நோவெஸ்ட் ஸ்டேஷன். நிறைய கேமராஸ் எல்லா இடமும் போட்டிருக்கலாம். சார் நோவெஸ்ட் தலைகளாக காட்டுது. நான் மற்ற பக்கத்தில் கொடுக்குறேன். எல்லா இடமும் கேமராஸ் போட்டிருக்கோம். அப்போ இங்கே புதுசாக ஆக்கள் நின்று ஒன்றும் செய்கிறதில்லை. மற்ற நம்ம சொன்ன மாதிரி இங்கே ஓப்பல்ன்ற ஒரு கார்டு இருக்குது, ஓப்பல் கார்டு. அந்த ஓப்பல் கார்டு தட்டுறது மூலம் தான் நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போகிறது வாரது எல்லா வேலைகளும் செய்து கொள்வீங்க. சரிதானே? அப்போ டிக்கெட் ஸ்டேஷனில் ஒரு தரம் நிற்க மாட்டோம். அதே மாதிரி ஒரு டிரைவரும் இருக்க மாட்டார் ட்ரெயினில், மெட்ரோ லைனில். முழுக்க ஒரு ஆப்ரேட்டர் இல்லாமல் ஸ்டேஷன் மாஸ்டர் நிற்க மாட்டோம், டிக்கெட் செக்கர் நிற்க மாட்டோம். அப்படி ஒரு வித ஆக்களும் இல்லாத ஒரு லைனாக தான் இருக்கும். இப்போ நான் மற்ற பக்கத்தில் காட்டுறேன் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஷன், ரைட்.
நல்ல வடிவாக இருக்கு. இப்போ நீங்கள் பெரியக்கில் ஓப்பல்ன்ற ஒரு கார்டு இருக்குது. அந்த ஓப்பல் கார்டு தான் இங்கே வந்து நாங்கள் எல்லா வித மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பாவிப்போம். அதாவது ட்ரெயினாக இருக்கலாம், மெட்ரோவாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், ஃபெரியாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் இப்படி ஒரு ஓப்பல் கார்டு இருக்கும். அந்த ஓப்பல் கார்டை நீங்கள் இதில் டாப்அப் பண்ணிக்கொள்ளலாம். வாங்குறது வந்து நீங்கள் லோக்கல் கடையில் போய் வாங்கணும். இதுதான் இந்த ரயில்வே மெட்ரோ சிட்னி ரயில் நெட்வொர்க்ன்ற இடம், ரைட்? சிட்னி ரயில் நெட்வொர்க் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் மெட்ரோ லைனும் இருக்குது, மற்றது ரயில்வே லைனும் இருக்குது. சரி, இதில் வந்து இந்த டலவங்கன்ற ஸ்டேஷன்லேருந்து இப்போ வந்து இதில் வந்து நான் இந்த நோ வெஸ்ட் என்ற இடத்த நிற்கிறேன். இப்படியே போய் எப்பிங் போய் ரைட் சர்ச்வுட் மட்டும் முந்தி இருந்தது. இப்போ வந்து என்ன செய்யணும், சர்ச்வுட்லேருந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி சிட்டிக்குள்ளே போய் பழங்கரு, மார்டின் பிளேஸ், காடிகள் சென்ட்ரலில் போய் அந்த லைன் அப்படியே போய் ஓட்டலில் போய் சிட்னி மட்டும் போகுது. சிட்னி மட்டும் போகுது. பார்ப்போம் நாங்கள் எவ்வளோ தூரம் போகிறோம்ன்றேன்னு சொல்லி 7 மணி அளவுக்கு போயிட்டு வருவோம். சரியான குயிக்காக போயிட்டு வருவோம். இது வரைக்கும் நாங்கள் ஒரு தடவையுமே காணல ஆப்ரேட்டர்ஸோ அப்படி ஒரு தடவையுமே இதில் இல்லை. எல்லோரும் அந்த அதில் இருக்கிற அந்த அதில் தான் நான் டேப் இன் பண்ணி டேப் ஆஃப் பண்ணணும். உள்ளுக்கு போக்கில் டேப் இன் பண்ணணும். இந்த அதில் ஆக்கள் அடிக்கணும் பாருங்க, போக்கர்லேருந்து எடுத்து அப்படி எடுத்து தட்டுவினோம். சரிதானே? அதுதான் உள்ளுக்கு போகிறது. ஓப்பல் கார்டு இல்லாதாக்கள் நீங்கள் ஃபாரின்லேருந்து வரையில் ஏர்போர்ட்டில் இருந்து நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டு அல்லது ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டை பாவிச்சாலும் இதில் டேப் பண்ணால் உள்ளுக்கு போகலாம். சரி பாருங்கள், இப்போ சிட்னிக்கு இப்போ போகுது. அடுத்தது இன்னும் ஒரு 7 நிமிஷத்தில் அடுத்தது வரும். சிட்னத்துக்கு ஒவ்வொரு 7 நிமிஷத்துலேயும் இந்தியா நாளில் போய்கொண்டிருக்குது. அவ்வளோ குயிக்காக போய்கொண்டிருக்குது. ரைட்? சரி வாங்க, நாங்கள் இப்போ உள்ளுக்கு போகலாம். சரிதானே? பாருங்க, நான் முதல் பார்க்கக்குள்ளே இருந்த மாதிரி எவ்வளோ ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டிசைன்னு பார்க்க தெரியுது. பாருங்கள், நல்ல ஒரு வடிவாக டிசைன் பண்ணிக்கணும். சூப்பராக இருக்குன்னு வடிவாக இருக்குது. Look at this, what a beautiful station. See the roof. நல்ல அழகாக இருக்குன்னு நல்ல வடிவாக இருக்குது. இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து இப்போ இருக்கிற பார்த்தா இது மெயின்டெனன்ஸ், அதாவது இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கும் கூட்டுறதுக்கு குழைக்கிறதுக்கு தான் ஆட்கள் தைக்கணும். மற்றபடி ஒரு தரையும் ஒரு ஆள் மானிட்டர் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு சாமானும் இல்லை. எல்லோரும் தங்கட பாட்டில் ஓப்பல் காட்டை பிடிக்கணும் போக வேண்டியான். அந்த ட்ரெயின் ஓடுறதுக்கும் டிரைவர் நிற்க மாட்டார். ரிமோட் கண்ட்ரோல்லாம் எல்லாம் ரிமோட்டில் இருந்தான் ஆப்ரேட் பண்ணினோம். சரி பாருங்க, ரோட் லெவலில் இருந்து ஞாபக அண்டர் கிரவுண்ட்லாம் இதில் இருக்குது. இது வந்து சில பேர் நிற்கிறது எல்லா இடமும் டனல்னு சொல்லி அப்படி என்று இல்லை. பில்டப் ஏரியாவில் டனலாக இருக்கும். சில இடத்த கிரவுண்ட் லெவலுக்கு வருவார், சில இடத்த பிரிட்ஜஸ் மாதிரி மேலே ஃப்ளைஓவர்னு சொல்கிறது நான் மேலுக்கு மேலால் போய் கொண்டிருக்கேன். இதில் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. 2 பக்கமும் ட்ரெயின் போக்குடி மாதிரி இருக்குது. இப்போ நான் இப்போ ஒரு திரும்பியில் இன்றைக்கு பாருங்க, நல்ல வடிவாக இருக்கு என்ன, நல்ல ஸ்டேஷன். இது வந்து நோவஸ் ஸ்டேஷன். இதுதான் ஸ்டாண்டர்ட் டிசைன் ஃபார் எவ்ரி சிங்கிள் ஸ்டேஷனும் இந்த லெவலில் தான் கட்டியிருக்கணும். பெரிய ஸ்டேஷன் சின்ன ஸ்டேஷன் இல்லாமல் அநேகமான எல்லா இடமும் நான் முந்தைய ஒரு பதிவு போட்டு நான் தலவங்க பக்கம் போய் பார்த்துருப்பீங்கள். இவருங்க இயல ஒரு ட்ரெயின் வருது. எங்கே போகுது? இது டலவங் போகுது. இந்த ட்ரெயின் வந்து டலவங் போகுது. ரைட்? ஏழு இப்படித்தான். இது நான் மலேசியாலேயும் பார்த்துருக்குறோம். எல்லா நாடுகள்லேயும் நான் போட்ட சில பதிவுகளில் பார்த்துருப்பீங்கள். இதே மாதிரி தான், இதே ஸ்டைலான எல்லா இடமும் இருக்குது. மலேசியா மற்றது இங்கால பாரிஸ் எல்லா இடத்தையும் இதே ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கும். சரியான நீட்டான ஸ்ட்ரைட்டாக போகல அப்படியே நல்ல வடிவாக இருக்கும். ரைட்? மெட்ரோன்றது ஒரு நல்ல சிஸ்டம். ரைட்? இப்போ இந்த ட்ரெயின் இங்கால பக்கம் பெறும். Sundays 15th மெட்ரோ வில் ரன் அடிஷ்னல் சர்வீசஸ் ஃபோர் சிட்னி மரதன் இருக்குது. சண்டேண்டா நாளைக்கு சிட்னி மரதன் இருக்குது. பாருங்க, இதை வந்து இங்கே போகிறாரு. இங்கே தலவங்கன்ற இடம் நோவெஸ்ட்ன்ற இடத்த நோவெஸ்ட் டெவலப்மெண்ட் ஏரியா. அங்கே வந்து இப்போ நிறைய எக்கச்சக்கமான வீடுகள், புது சப்டிவிஷன்ஸ் ஏரியாஸ் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. அது மட்டும் இந்த ரயில்வே போகுது. இதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டத்தில் வந்து இந்த மெட்ரோ லைனை சொல்லலாம். இதில் உள்ள பியூட்டி என்னென்னா நல்லா க்ளீனாக இருக்கும். சொன்ன நேரத்துக்கு வேறு ஒன்றுக்கு பின்னால் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். ஆப்ரேட்டர் இல்லாத, அதாவது டிரைவர் இருக்கும். நான் இப்போ பார்க்கலாம், நாங்கள் முன்னுக்கும் பின்னுக்கும் என்ஜின் மாதிரி ஒன்றும் இருக்காது. பார்ப்போம் வரையும். பாருங்க, இப்போ தான் ஒரு ட்ரெயின் போனது. இன்னும் ஒரு 6 நிமிஷத்தில் அடுத்த ட்ரெயின் வர போகுது. நான் ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே வரைக்குள்ளே வந்தது. இப்போ இங்கே 3 நிமிஷத்தில் என்கிட்ட ட்ரெயின் வர போகுது. வீடுகள் வாங்குகிறாக்கள்
பிராண்ட் நியூ 1 2 3 4 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் டவுன் ஹவுஸ் அங்கே இருக்கு. காசல் இல்லை இடம் நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள். நான் அந்த லெவலில் என்ன இறங்கினேன், அந்த இருக்குது ரூஃப், அங்கே இருந்து இறங்கி வந்திருக்கிறேன். நியாயமான கீழுக்கு இருக்கிறேன். எல்லாம் சிரமமாக கட்டிக்கணும். இந்த ஸ்டேஷன் டிசைன் பண்ணிக்கணும், ஆர்கிடெக்சரலி வெல் டிசைன், வென்டிலேஷன் சிஸ்டம் எல்லாமே அந்த தரத்துக்கு கட்டிக்கணும். இங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இப்போ அதில் ஒரு லேடி போகிறா பாருங்க, அவள் வந்து ஷீ இஸ் மெயின்டைனிங் த கிளீனிங். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நேராக சிட்னன் தான் போகுது. பார்ப்பேன். நான் இன்றைக்கு சிட்னத்துக்கு நேராக போய் பார்ப்பேன். நான் பதிவை கணக்கு நேரம் நீட்ட மாட்டேன், சரிதானே? இந்த ரெட் லைட் வடிவாக பார்த்தது அதான் நான் இப்போ போகிற இது. பின்பக்கம் போய் வருவோம். அப்போ ஒரே இப்போ ஆக்கள் இருந்தமோ வரலையோ ஒரே அளவு நீட்டு அப்படி இருந்தோன்றிருக்கேண்ணே. பார்த்துங்களா? இது இப்போ அண்டர் கிரவுண்டில் ஓடிக்கொண்டிருக்கேன், சரிதானே? நல்லா இருக்கேண்ணே. நான் இப்போ நார்மலாக இந்த டிரைவர் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் மேலே ஒரு திரும்பி டிரைவர் அண்டி இல்லை, ரிமோட்டெலாம் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கேன். நல்ல வடிவாக இருக்குது. அண்டர் கிரவுண்டில் இப்போ போய் கொண்டிருக்கு. இது ஒரு டனல் மாதிரி போய் கொண்டிருக்கேன். இப்போ இன்னும் இது அண்டர் கிரவுண்டில் போய் கொண்டிருக்கு. நான் எபவ் கிரவுண்ட் அல்லது இங்கே பக்கம் நான் போகலை. சின்ன மட்டும் மேலுக்கு ஒரு நாளும் வரையில்லை. மேலுக்கு மீன்ஸ் ரோட் லெவலுக்கு வரையில்லை. பார்ப்போம். இது ஹில் ஷோ கிரவுண்ட் இடம், சரிதானே? நல்ல வடிவாக இருக்கு. இது வந்து காசல் ஹில் ஸ்டேஷனில் நிற்கிறோம் பாருங்க. காசல் ஹில் இந்த ட்ரெயின் வந்து சரியான ஒரு நீட்டு ட்ரெயின் உண்டு. 2 பக்கமும் நான் முதல் எண்டுக்கு போனால் மற்ற எண்டுக்கு கொண்டே காட்டுறேன். டிரைவர்ஸ் இருக்க மாட்டோம். ஒரு தெரியுமே இந்த ஆப்ரேட்டர்ஸோ அப்படி ஒரு தெரியுமே இந்த ட்ரெயினுக்குள்ளே இல்லை. இது வந்து செரிபுரக் ஸ்டேஷன். ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு வந்துட்டு தானே. அடுத்த ஸ்டேஷன் வந்து ஏப்பிங் வரப்போகுது. இப்பயும் நிலத்துக்கு கீழால் அண்டர் கிரவுண்ட்லான்னு போய் கொண்டிருக்கு. சிட்னியில் உள்ளாக்கள் இதுவரைக்கும் நீங்கள் இந்த மெட்ரோ லைனில் ஒரு நாளும் வந்து இல்லையென்றால் கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு லைன். பொதுவாக வெளிநாடுகளில் போய் பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் அந்தந்த நாடுகளில் நல்லா இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியா சிட்னிலையும் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இருக்கிறதுல நாங்கள் திரும்பி அடைஞ்சு கொள்ளலாம். இது வந்து சும்மா ரிமோட் பொருளில் நாங்கள் சின்ன பிள்ளைகள் விளையாடின மாதிரி கையில் ஒரு ரிமோட் பொருளை வச்சு வந்து செய்யணும் ஓடுற மாதிரி தான். ஒரு தடவை உள்ளுக்கு இல்லை, அங்கே வேறு ஒரு இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கணும். ஸ்பீடுகள் எல்லாமே ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கணும். கேமரா இருக்குது. இப்போ இதில் நான் எடுக்கிற படம் கூட அவைக்கு தெரியும். நான் படம் எடுத்து கொண்டிருக்கேன், ஒரு ஆள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு சிஸ்டம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் திங் என்றால் நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இந்த காசல் ஹில் போக்கம் ஹில்ஸ் பகுதியில் இருக்கிறேன். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் முந்தி நான் சிட்னத்துக்கு வேலைக்கு போகல. கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் 1 மணித்தியாலத்துக்கிட்ட ஓட வேணும் காரில். இப்போ வேறு அடைச்சிப்பிக்கு ஒன்று போகுது. ஒரு டிராஃபிக் இல்லை, ஒன்று கிளம்பி இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு நீட்டு ட்ரெயின் நான் காட்டினான். இப்போ திரும்ப அப்புறம் அவர்கிட்ட காட்டுறேன். இந்த எனக்கு நான் தான் டிரைவர் மாதிரி இருக்கிறேன். ட்ரெயின் டிரைவர் இருக்கிற இடத்த நான் நிற்கிறேன். அந்த கண்ணாடியில் தான் இருக்கிறேன். ஸோ அப்போ இதில் டிரைவர் இல்லை. ஒரு சொல்லாத எங்கோ ட்ரெயினில் அந்த டிரைவர் இருக்கிறாருன்னா அப்படி ஒரு தடவை லைட்ஸ் போட்டிருக்கணும் த்ரூ அவுட்டாக எல்லா இடமும். பக்கத்தில் மெயின்டெனன்ஸுக்கு வாக்கிங் ட்ராக் மாதிரி போட்டிருக்கணும். வாட்டர் இருக்குது. இன்னும் ஒரு ஸ்டேஷன் தரப்போம். அடுத்த ஸ்டேஷன் தருது இல்லை டியூப் மாதிரி வட்டமாக வருது பாருங்க. அடுத்த ஸ்டேஷன் வந்து
This stop is Epping. எப்பிங்கு வந்துட்டு ரைட். இது எப்பிங் வந்து ஒரு இன்டர்சேஞ்ச். இதுக்கு மேலே இருந்தால் இன்னும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மற்ற இடங்களுக்கு போகிறது இருக்கும். நல்ல ஒரு ஷேப்பில் இருக்குது, ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது, அங்கே ஒரு லிப்ஸ் ஷேப்பில் இருக்குது. எப்பிங் ஸ்டேஷன். Please stand clear. Macquarie University. This stop is Macquarie University. இது வந்து டியூப் மாதிரியான சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸ்டேஷன் பிரேக்கில் ஒரு எலிப் ஷேப் பார்த்தீங்கன்னா அங்காலே பக்கம் അതിൻ്റെ സർക്കിളുകളാണ് മറ്റേ പക്കം ട്രെയിൻ പോയി. ഇത് வந்து மக்வாரி பார்க்குன்றாங்க. மக்வாரி பார்க் இந்தியாவில் கூட நல்ல வடிவான மெட்ரோ லைன்ஸ் இருக்குது. நாங்கள் பார்த்துருந்தாங்க. அண்ட் இந்தியா ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க ரெண்டு பக்கம் ஒரு எலிப்ஸ் மாதிரி போட்டு கண் போட்டு வச்சுக்கணும். நல்ல அழகான ஒரு ரூஃப் ஸ்ட்ரக்சர், நல்ல ஒரு ஆர்ச் ஷேப்பில் போட்டிருக்கணும். இந்த இதை இயக்கிறக்கூடிய மின் வந்து மேலுக்கு இந்த வயர் போட்டிருக்கோம். கரண்டில் வந்து டிசி கரண்ட் வந்து போட்டிருக்கோம் மேலுக்கு. அதில் இருந்தால் மோட்டர்லாம் இது இயங்கி கொண்டிருக்குது. மோட்டார் இருக்கும், எல்லாம் ரிமோட்டில் இயக்கம். இது வந்து நார்த் ரைடன் ஸ்டேஷன். This stop is North Ryde. சரியான ஸ்பீடாக ஓடிக்கொண்டிருக்கேன். இப்போ பார்க்க தெரியுது கிட்டத்தட்ட 80-90 km/h. இது பாருங்க, இப்போ லேண்ட் லைனு ஓரளவுக்கு லேண்ட் லெவலுக்கு வந்துட்டு ரைட். இதில் ஓட அதனால் இது எல்லா இடமும் டனல்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ சர்ச்வுட்ன்ற இடத்த வந்துட்டு சர்ச்வுட் இதில் தான் மற்ற ட்ரெயினில் மாறுறார்கள் மாறலாம். முன்பு வந்து இது மட்டும்தான் இந்த ட்ரெயின் வந்தது. இப்போ இதில் இருந்து இந்தியாவில் போகிறது புது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வேறு இது சர்ச்வுட் ஒரு நல்ல இடம். நல்ல ஃபுட் இருக்குது, நல்ல சைனீஸ் ஃபுட், மல்டி கல்ச்சரல் பிளேஸ் உண்டு. வந்து பார்க்க வேண்டிய இடம். நான் வந்து கனதிடம் வந்திருக்கேன். சர்ச்வுட் ஒரு அருமையான இடம். வாங்க வந்து பாருங்கள். சர்ச்வுட்டையும் வசதி இருக்குங்க. இது வந்து கிரவுண்ட் லெவலுக்கு வந்துட்டு இதில் ஸ்டேஷன் மற்ற ஸ்டேஷனும் இருக்கும். ரைட். இதுக்கு மேலே தெரியுது பாருங்கள், இந்த கேபிள் அதான் கரண்ட் வாராது. ரைட். அதில் இருந்தால் இந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணப்படுது. எலக்ட்ரிக் கரண்ட் மேலே இருந்தால் வருது. சர்ச்வுட் நீங்கள் ரோட்டில் பிரேக்கில் தெரிகிற அந்த டவர் தெரியுது பாருங்க. ஸோ இதுக்கு இங்கால இதுக்கு இங்கால புதுலாய் ரைட். ஓகே. அந்த டவரை நீங்கள் ரோட்டில் பிரேக்கில் பார்ப்பீங்க. எப்படியும் ரிலாக்ஸ் முதல்ல நாங்கள் போயிடுவோம். நல்ல ஸ்பீடாக ஓடுது. இப்போ டனலுக்குள்ளே போகிறார். நல்ல வடிவாக இருக்குது. சூப்பர் நல்ல ஸ்பீடாக போகுது. எடுக்கிறான் ஸ்பீட். ஓடாண்டா ஓட்டம், நல்ல ஓட்டம். நல்லா இருக்கேண்ணே, ஒரு சந்தோஷம். இப்படி இந்த ட்ரெயினில் கட்டாயம் சிட்னியில் இருக்கிறார்கள் வந்து பாருங்க உங்களுக்கு டனலுக்குள்ளே இறங்குறார். சரி. இது வந்து இந்த ஹார்பர் பிரிட்ஜ், அந்த நீங்கள் ஹார்பர் பிரிட்ஜ் இருக்குது தானே, அந்த நிலத்துக்கு கீழால் கடலுக்கு கீழால் போகும் டனல் மாதிரி தான் சரிதானே. அந்த இடம் இப்போ வருதுன்னு பார்ப்போம். சரியான கீழே டீப்பால் போகும். இதுக்கு இங்கே வாரதுலாம் புது ஸ்டேஷன்ஸ் சேம் ஸ்டைலான் இருக்கும் பாருங்கள். எல்லாம் அதே மாதிரி தான். க்ரோஸ்னஸ்ன்றது ஹார்பருங்க இங்கே பக்கம் இருக்குது. இதுக்கு கீழே வந்து பார்த்தா தெரியும். சரியான ஸ்டீப்பாக போய் கடலுக்கு கீழால் போகும் தெரியும். இதை பார்க்க தெரியுது. சரியான கிரேடியன் குறைஞ்சிட்டு போகுது பாருங்க. இந்த கான்க்ரீட் எவ்வளோ பார்க்கவே தெரியுது. பிராண்ட் நியூ எல்லாம்
கேபிள் ட்ரே எல்லாமே பிராண்ட் நியூவாக இருக்குது. கான்க்ரீட் வந்து இன்னும் கலர் மாறையில் நியூவாக இருக்குன்னு இப்போ பாருங்கள் கீழே இறங்குது. இட்ஸ் கோயிங் டவுன் ரைட். இட்ஸ் கீழே ஸ்டீப்பாக போய் கொண்டிருக்கு. அண்ட் இட்ஸ் டு கோ அண்டர் த ஹார்பர் என்ன பேர் வெங்கட கப்பல்கள் மேலே ஓடுற மாதிரி அந்த தண்ணிக்கு கீழே போகணும், பெட்டுக்கு கீழே போகணும். சரிதானே? சரியான கீழே போய்க்கணும் தெரியுது இருக்குன்னு. சரி ஸ்டீப்பிங் டவுன். கடலுக்கு கீழே போய்க்கொண்டிருக்கு, ஸ்டீப்பாக போய்க்கொண்டிருக்கு. சீ பெட்டுக்கு கீழே போகணும். North Sydney CBD. Doors will open on the right. Victoria This Cross stop Central, is Victoria Cross. Miller Street South. ஸோ இன்னும் ஹார்பர் பிரிட்ஜ் வரையில் நாங்கள் நினைக்க வேண்டும். இன்னும் ஹார்பர் பிரிட்ஜுக்கு வரையில். ஸோ இப்போ தான் நார்த் சிட்னியில் நிற்கலாம். மில்சன் பாயிண்ட் மில்லர் ஸ்ட்ரீட்டில் நிற்கலாம். ரைட் Next stop is ரைட். Barangaroo. இது இனித்தான் அந்த மணிக்கு நான் முதல் சொல்லி போட்டேன். இது ரெண்டாக இப்போ நார்த் சிட்னியில் இருந்து இப்போ தான் கீழே போக போகிறேன். இப்போ நாங்கள் ஓரளவுக்கு மேலுக்கு ஏறி கொண்டிருக்கிறோம். இப்போ அன்றைக்கும் ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கிறோம். பார்க்க தெரியுது என்ன இப்போ ஏறுது. we can feel that it's going up, right? கீழே வந்துட்டு இப்போ மேலே ஏறி போய்க்கொண்டு Change for F3 Parramatta and S4 Pyrmont Bay ferry service. வித்தியாசமாக இருக்கு என்ன? ஜப்பானில் நின்ற மாதிரி இருக்குது. ஜப்பான் ஒரு நாடுகளில் இருக்க இந்த மாதிரி தான் இருக்கும். இவர்கள் திரும்ப வந்துட்டாங்க. என்ன இடம் இது? பெழங்குழுக்கு வந்துட்டாங்க. நல்ல சூப்பராக இருக்குது என்ன? பரங்குரு ஸ்டேஷன் சூப்பர், நல்ல வடிவாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் இந்த பரங்குரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறேன். நல்ல வடிவாக இருக்குது. பழங்கடு கேல வெடக்ன traffic and transport changes for Sydney Marathon. சரி ரைட். நெக்ஸ்ட் சிட்னி மரதனுக்கு நாளைக்கு வருவோம். நாளைக்கு வந்து பார்ப்போம். நாளைக்கு வருவோமா? ஓகே, நாளைக்கு நாங்கள் சிட்னி மரதனுக்கு வரோம். பார்க்குறாக்கள் நாளைக்கு என்னோட லைவை ஜாயின் பண்ணுங்க. சிட்னி மரதன் தலவங்க் மெட்ரோ சிட்னம் ஸ்டேஷன். வாவ், என்ன சூப்பராக இருக்குண்ணே. நல்ல வடிவாக அந்த சாண்ட் ஸ்டோனில் கட்டியிருக்கணும். நல்ல வடிவாக இருக்குது. See, look at this. What a beautiful wall, என்ன? Sandstone wall. Architecturally design unbelievable, right? It's good thing இதில் நான் இறங்கினது பார்த்தது. கேள வெடக்னே நல்ல வடிவாக இருக்குது. நல்ல ஒரு உண்மையாக வந்து இந்த கட்டடக்கலை டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதை விரும்புகிறார்கள் வந்து பார்க்கலாம். இந்த லைட்டிங்கை பாருங்கள், இவ்வளோ வடிவாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு லைட்ஸும் நல்ல வடிவாக அதை போட்டு இங்கே சிரமச்சு இருக்கிறோம். லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் சொல்லி வேலையில். இது என்னென்று வர்ணிக்கிறேன்னு தெரியல, அவ்வளவு தரமாக செய்திருக்கணும். இப்போ நான் இதால் வே அவுட் போகிறேன். பிளாட்ஃபார்முக்கு போகிறது இருக்குது. இதில் என்னென்னு சொல்கிற பாருங்கள், எவ்வளோ வடிவாக செய்திருக்கணும். என்ன பழங்குடுன்றது ஒரு வடிவான ஒரு நியூ டெவலப்ட் ஏரியா உண்டு. வாங்க வெளியில் போய் பார்ப்போம்.
இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லா விஷயமுமே அந்த ஃபினிஷிங் வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பாருங்க. சரியான ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன். எங்கே சொர்க்கம்ன்றா இதுதான் சொர்க்கம். பாருங்கள், ஒவ்வொன்றையும் என்ன வடிவை செய்திருக்கணும். இப்போ நாங்கள் இதில் எல்லாத்தையும் வந்து பார்க்காமல் எப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள், எவ்வளோ வடிவாக இருக்குது. வெளிநாடுகளில் போய் ஆஸ்திரேலியாவோட வேறு நாடுகளில் போய் இதை பார்த்து நாங்கள் வியந்ததுண்டு. இப்படி எப்போ எங்களுக்கு கிடைக்குமெண்டு இங்கே கிடைச்சிருக்கு. சரிதான். இதை பார்த்தா நீங்கள் மற்றாக்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு நான் இந்த முறை என்ன பேர் எங்கள்ட மலேசியாவுக்கு போய் பார்த்துருக்குறேன். மலேசியாவிலையும் இப்படி தான் நல்ல வடிவாக செய்திருக்கணும். ஆனால் இது அதை விட அடுத்த லெவலில். ஏன்னா நிச்சயமாக வந்து இது வந்து லேட்டஸ்ட் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் இந்த லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ், ஃபெரிஸ் இருக்குது பக்கத்தில் பாருங்கள். ஃபெரியும் இருக்குது. என்ன வடிவாக இருக்குன்னு என்ன ஒரு அடுத்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட். அப்படியே இந்த மெட்ரோவும் ஃபெரியும் இருக்கு. இந்த லைட்டிங், கேமராஸ், வா என்ன சூப்பர் என்ன. நான் இதில் ஒரு என்னையும் காட்டிக்கொள்கிறேன். இன்னொரு அழகாக இருக்குது. சரி, இது வந்து சிட்னின்ற முதல் வந்து குடியேறின இடங்களில் உண்டு. அதாவது வெரி வெரி ஓல்டு சபர்ப் உண்டு. ஆனால் இதில் பிராண்ட் நியூ மெட்ரோ ஸ்டேஷன் உண்டு அண்டர் கிரவுண்டில் கட்டி சிறப்பாக செய்யிருக்கு. நிச்சயமாக நீங்கள் வந்து சிட்னியில் உள்ளாக்கள் கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய இடம். இதுவரைக்கும் நீங்கள் இங்கே வரையிலன்னா வந்து பாருங்கோ. இதை பார்த்த உடனே நாளைக்காவது வாங்கோ. நாளைக்கு இங்கே சிட்னியில் மரதன் ரேஸ் நடக்க போது வாங்கோ. இந்த மெட்ரோவில் வந்து இறங்கி வந்து பாருங்கோ. டிரான்ஸ்போர்ட்டில் அடுத்த பஸ் வந்து ஒன்று இருக்குது. இங்கே சைக்கிள் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸை பாருங்க. நான் முதல் சொன்ன மாதிரி இந்த சைக்கிளில் வாராக்கள் சைக்கிளில் வந்து இதில் சாய பண்ணலாம். உங்களோட கார்டை போட்டு இதில் சைக்கிள் எடுக்கலாம். இதில் சைக்கிள் இருக்குது. கொண்டு வந்து கிரெடிட் கார்டை போட்டு போத்தி ஓடி தள்ளலாம். கேமராஸ், சிசிடிவி கேமராஸ், இந்த சோலா இது இங்கே நல்ல வடிவான ஒரு டவர் நிற்குது. ரைட். நான் முந்தைய ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணான். அவன் ஹெட் ஆஃபீஸ் இதில் இருந்தது. வந்திருக்கிறேன். நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது அதை சொல்லைக்குள்ளே. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். அங்கால என்ன பெயர் இந்த ஃபெரி சர்வீஸையும் இருக்கா பார்த்துவிடும். பார்த்துட்டு சிட்னை மட்டும் போட்டு திரும்புவோம். பட்டுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இரவில் இன்னும் கொஞ்சம் பெரியக்குள்ளே இந்த லைட் போல், ஸ்மார்ட் போல் எல்லாம் எவ்வளோ வடிவாக இருக்குது பாருங்க. நல்லா வடிவாக செய்து வச்சுருக்காங்க. இந்த ட்ரீஸ் வந்து இவ்வளோ ட்ரீஸும் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக வந்த பிறகு, வளர்ந்த பிறகு பார்க்க இன்னும் அழகாக இருக்குது. இங்கே இதில் ஸ்டேஷன் சிட்னத்துக்கு 2 நிமிஷத்தில் வருது, தலைவங்களுக்கு 1 நிமிஷத்தில் வர போகுது. பஸ் போய்கொண்டிருக்கு. கெட்டினோ பழங்காரோ. ரைட். நிச்சயமாக சிட்னிக்கு வராக்கள் இந்த இடத்த வந்து பார்க்காமல் போகாதேங்கோ. தனியாக நீங்கள் எல்லோரும் வந்து வெஸ்டர்ன் சபபில் கோயில் அப்படி பார்க்க வேணும். கோயில் எங்கட மக்கள் இந்த வாழ்க்கையையும் பார்க்க வேணும். அதே நேரத்தில் ரியலான சிட்டி இதுக்குள்ளான் இருக்குது. சிட்னி சிட்டி வந்து பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குது இந்த இடம். இது வந்து பழங்கரோன்ற இடம். பாருங்கள், பழைய என்ன பேர் எங்கள்ட ஹெரிட்டேஜ் கட்டடங்கள் இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது. ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் சொல்லுவேல என்ன. இதுக்கு இங்கால ஃபெரி சர்வீஸ் இருக்குது. அங்கே அதில் ஒரு போட் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. அதில் ட்ரீஸ் வச்சுருக்கணும். சொல்லு வேலையில் சூப்பர். ரைட். நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள். உறவுகளே, நீங்கள் இந்த பதிவை நீங்கள் ரசிச்சிருந்தால் நிச்சயமாக ரசிச்சிருப்பீங்கள். சிட்னியின் அழகு மற்ற சிட்னியின் அழகுன்னு சொல்கிறோம். பார்க்க சிட்னி இதை விட தரமான இடங்கள் நடக்கிறதுக்கு நான் இன்றைக்கு காட்ட வந்தது சிட்னியின் டிரான்ஸ்போர்ட் அண்ட் சிஸ்டத்தில் உள்ள புதுசாக அமைக்கப்பட்ட மெட்ரோ லைனை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தை இப்போ நிற்கிற இடம் வந்து பழங்கருன்ற இடம். பழங்கருன்றது ஒரு இங்கே உள்ள அப்ரோஜினியல் இடம். சரி தானே. கட்டாயம் சிட்னியில் உள்ளாக்கள் இதுவரைக்கும் இந்த இடத்தை பார்க்கலண்டா வந்து பாருங்க. மற்றது இப்போ என்னோட வந்து இந்த இடங்களை பார்க்க வேணும் என்று விரும்பினால் நீங்கள் என்னோட சேர்ந்து வரலாம். எனக்கு என்ன ஒரு பார்ட்னரோட விருப்பம், என்ன ஒரு கம்பெனியோட வேறு நீங்களும் சேர்ந்தால் நான் வந்து 2 பேரும் வந்து பார்க்கலாம், அல்லது 3 பேரும் பார்க்கலாம். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் எனக்கு இன்பாக்ஸில் போடுப்போம், இல்லாட்டி இதில் போட்டிங்கன்றால் நாங்கள் வந்து பார்க்கலாம். சரிதானே. இந்த மேலுக்கு இந்த க்ரோன் கேஷனோ லோகோ இருக்குன்னு நல்லா இருக்குது.
நல்ல ஒரு இடம். என்னண்டு இது ஒரு ஸ்னாப் ஷாட் நடப்போம். ரைட். சரி, அதில் அந்த ஒயிட் கலர் பில்டிங் அழகாக இருக்கு என்ன, அது அந்த இடத்துக்கு மேன்மேலும் அழகாக விட்டுது அந்த ஒயிட் கலர் பில்டிங் ஒன்று அதில் இருக்கிறது. பார்க்க நல்ல ஆசையாக இருக்குது. உண்மையிலே வந்து இந்த எந்த ஒரு இடத்துக்கும் ஆர்கிடெக்சர்ஸ் வந்து லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர்ஸ் மற்றது இந்த ஸ்ட்ரக்சரல் இன்புட்ஸ் கொடுக்குறார்கள். இப்போ அந்த ஃபீல்டு வந்து சரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. எல்லா இடத்தையும் இன்புட் கொடுத்து கொண்டிருக்கணும். இப்போ இது வந்து சாதாரண ஒரு இன்ஜினியரிங் வியூவில் பார்க்குறதுமாக ஆர்கிடெக்சரல் வியூவில் பார்க்கல அது அடுத்த ஒரு லெவலுக்கு இருக்கும். இப்போ இதில் உள்ள ஒவ்வொரு சிம்பிளையும் பார்க்கலாம். நாங்கள் இதில் உள்ள இந்த ஸ்டெப்ஸில் உள்ள ஸ்ட்ரக்சர், அதன் வடிவுகள், அது அமைக்கப்பட்டிருக்கிற விதம், அதே மாதிரி இங்கே பிளெண்ட் பண்ணியிருக்கிற ஃபுட்பாத், இங்கால உள்ள பேவர்ஸ், அதில் போட்ட சாண்ட், அங்கால போட்ட அஸ்ஃபால்ட், நேம் இட் எவ்ரிதிங், எல்லா விதமுமே இதில் ஒரு பெரிய ஒரு அழகாக கொடுத்து கொண்டோம். இது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்டால் தான் முடியும். லேண்ட்ஸ்கேப்பிங் ஒரு ஆர்கிடெக்சரெல்லாம் இதில் முடியும். இதில் பாருங்கள், இதுக்கு பிறகு இந்த லைட்டின் இலுமினேஷன், அதாவது அந்த ஷேப், அதில் உள்ள பல்புண்ட லக்ஸ் எவ்வளவு பவர் வெளியில் வருது, அது எவ்வளோ தூரத்துக்கு வெளியில் போடுது. இங்கே பாருங்க, அதில் சிசிடிவி கேமரா அங்கே இருந்து மானிட்டர் பண்ணி கொண்டிருப்பாங்க. அதில் பக்கத்தில் இருக்கிற மரம், அந்த மரத்தின் அழகு, அதே மாதிரி இங்கே சின்ன ஒரு குட்டி இருக்கிறதுக்கு வெட்டி மாதிரி ஒரு போலண்டையும் போட்டு அது செப்பரேஷன். அதே மாதிரி இங்கால இருக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் சேர்க்கணும். இந்த லேண்ட்ஸ்கேப்பின் ஸ்பீசிஸ் செலெக்ஷன், அங்கே தனித்தனியாக இருக்கிறதுக்குரிய பெஞ்சஸ், அதோட கலர், அதோட ஃபினிஷிங். இங்கே பாருங்க, இந்த ஃபினிஷிங்கு எவ்வளோ நல்ல ஒரு டெக்ஸ்சர் இல்லை. இதில் எல்லாம் ஒரு ஆர்கிடெக்டாலாம் முடியும். இங்கே இதில் ஒரு பெண்ட் ஒன்று எடுத்துக்கணும், ஒரு ஸ்கர்வி மாதிரி போட்டு. இதில் எல்லாமே ஒரு இந்த அதுக்கு மேலே சந்திரன் நிற்கிறான். இதில் எல்லாமே ஒரு ஆர்கிடெக்டாலாம் முடியும். சாதாரண ஒரு டிசைனர் சரி அது இது எத்தனையோ இன்புட்ஸ் கொடுத்து தான். இந்த பொலாட்ஸை பாருங்கள், இந்த பொலாட்ஸுன்ற கலர், ஹைட். நான் சில வேலைகள் செய்திருக்கிறேன். இந்த பொலாட்ஸ் எல்லாம் சரியான விலையான சாமான். ஒரு பொலாட்ஸ் வந்து கிட்டத்தட்ட $1,000-2,000 இந்த பொலாட்ஸ் ஒவ்வொன்றும். நல்லா இருக்குங்க. இதில் இருக்கிற இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்கை பாருங்க. இங்கே நல்ல ஒரு கார்டன் பெட் ஒன்று போட்டிருக்கேன். இதிலேயே ஒரு நாள் முழுக்க படம் எடுக்கக்கூடலாம். இங்கே பாருங்க, ஆக்பாய் போட்டு கீழே அதிலேருந்து வெளியில் எடுத்து இதிலேயே நான் அப்படியே ஒரு நாள் முழுக்க நின்று கதைச்சி கொண்டிருக்கலாம் உங்களோட. என்ன இதை மட்டுமே ஒரு நாள் முழுக்க இருந்து கதைச்சி வரைஞ்சி கொண்டிருக்கலாம். அழகான ஒரு பிரதேசமாக, அழகான ஒரு இடமாக காணப்படுது. என்ன சரி, இங்கே பாருங்கள், இங்கே ஃபெரி சர்வீஸ் அங்கால போகுது. இதுக்கு அங்கால ஃபெரி ஸ்டேஷனுக்கு போகிற ஆட்கள் போகலாம். ரைட். நான் நீண்ட நேரம் பதிவாக போச்சு. எனக்கு கன நேரம் போட்டால் உங்களுக்கும் போரிங்காக இருக்கும். பாப்போம், இந்த இன்னொரு கொஞ்சம் தூரம் போய் எடுத்து போட்டு முடிச்சு விடுவோம். எனக்கு ஒரு சந்தோஷம், இப்படியான இடங்களை பார்க்குறதுக்கு இறைவன் அல்லது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சரி, எனக்கு விருப்பம் இப்போ எங்கள்கிட்ட நாட்டில் போய் இருக்கணும், வாழவணும்ன்ட்டு. அங்கேயும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கணும். ரைட். ஆனால் அதே நேரத்தில் கன விஷயங்களை இப்படியான நாடுகள்லேருந்து பாருங்கள், இந்த படிக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே இதில் ஒரு ரோட் செப்பரேஷன், அஸ்ஃபால்ட், அங்கால கேர்பன் கட்டர் போட்டு இந்த பொலாட்ஸ் போட்டு அதை செப்பரேட் பண்ணி, இதெல்லாம் பர்ஃபெக்டான திஸ் வே டு பரங்குரு சவுத் இங்கே போகுது. யூ ஆர் ஹியர், கண்டினியூ எக்ஸ்ப்ளோரிங் த discover the many things you can see and do in Baranguru, including exciting developments coming soon. மிகவிரைவில் இன்னும் கணக்கு டெவலப்மெண்ட்ஸ் இதுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிற இடத்த நடக்க போகுது. ரைட், நல்லா இருக்குது. ரைட். வடோன் இன் Baranguru acknowledgement. We acknowledge Gandhi country here, land, sea and sky. We acknowledge custodians, the people of the grass tree, the king in Vangal, Bindigal, Kabrogal and
Kamerjal, who often visited this country to connect and share. We offer our respect to their elders, both past and present. அதாவது இங்கே இருந்து எங்களோட அந்த நாட்டுக்கு சொந்தக்காராக்கள்னு சொல்லக்கூடிய அப்ரோஜினியல்ஸ் பீப்புள்ன்ற பற்றி அவைகளை ரெஸ்பெக்ட் பண்ணி அவைக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் முகமாக அவை எல்லா இடமும் இங்கே செய்கிறது. அது பெரிய போட்டிருக்கணும். உண்மையிலேயே அழகான ஒரு இங்கே பாருங்கள், சைக்கிள் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, சைக்கிளை கொண்டு வந்து விடக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். இந்த நல்ல இருந்து புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய மாதிரி நல்ல ஸ்டோனால் செய்த ஒரு பெஞ்ச் ஒன்றும் போட்டிருக்கணும். வாட் அ பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் இங்கே செப்பரேஷனை பார்த்துங்க. இங்கே இதுக்கு ஒரு ஹெட்ஜ் டெண்டர் ஒரு ஸ்டீல் பிளேட் போட்டு செப்பரேட் பண்ணிக்கணும். இந்த மல்ச்சையும் பேவர்ஸையும் ரைட் அங்கால இருந்து இதுகள் தட்டி போகாத மாதிரி வடியாக போட்டுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறக்காண்டி ஒரு போட்டுக்கணும். அதில் ஒரு வடிவான ஒரு டிசைனா. எனக்கு பேட்டரியும் முடிஞ்சுட்டு வருது. அதுக்கு அந்த நேரத்தில் நான் இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் இந்த ஷேப்பாத்தை பார்த்தீங்களா, ஷேப்பாத் லோகோ இருக்குது. ஸ்விம் எனிவே, கோல்ட் லஞ்ச் ஸ்விம் எனி ஒன். இங்கே ஷேட் பார்த்துருக்கு, நல்ல வடிவாக இருக்குது. இந்த பேட்டரி வீக்காக போய் கொண்டிருக்கு. ரெண்டபடியால் சில நேரங்களில் திடீரெண்டு நின்றுட்டு தந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கோ. என்ன பியூட்டிஃபுல், என்ன ஸ்கை நல்ல வடிவாக இருக்குது, பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நான் இப்போ நடந்து போகிறது ஒரு இந்த ஃபீலிங் வேணுமாண்டா, ஒரு சண்டி ஃபீலிங், சாரி ஒரு கிரவலில் நடக்கிற ஃபீலிங் வேணுமாண்டா. இங்கே பாருங்கள், இந்த கார்டன் பெட்டை நல்ல வடிவாக செய்து ஒரு ட்ரீயை சுற்றி நல்ல வடிவாக பாக்ஸ் அடித்து கட்டியிருக்கணும். என்ன வடிவாக இருக்குண்ணே, இன்னும் அழகையா, என்ன ஒரு அழகு. இந்த போட் ரேம்பை பாருங்கள், ஒரு போட்டில் வராக்கள் இறங்கி வரக்கூடிய மாதிரி போட்டிருக்கணும். எந்த ஒரு சொந்த போட்டில் வராக்களும் இதில் வந்து இறக்கி போட்டு கூட பிள்ளைகள் இறக்கி போட்டு ஓட கொண்டு அங்கே கட்டி போட்டு வரலாம். ரைட், இந்த ரேம்பை பார்க்க தெரியும் உங்களுக்கு. இந்த ஃப்ளட் பிரேக்கில் அதில் உயரும், இதில் ஒரு புனைச்சல் மாதிரி இருக்குது. அப்போ அங்கேயும் இங்கேயும் மேலுக்கும் கீழுக்கும் அசைஞ்சு கொண்டு இருப்பார். வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். சொர்க்கம் இங்கேண்டா, இதுதான் சொர்க்கம். இதை விட எங்களுக்கு சொர்க்கம் தேவையில்லைன்னு வாங்க அப்படியே நடந்து போகும். இது வந்து ரேம்ப் பண்ணுறது. ரைட், அங்கே ஒரு பொன்டூன் ஒன்று ஃப்ளோட் பண்ணி கொண்டிருக்கு. இதில் பெரியதுகள் விரைவுக்குள்ளே நல்லா இருக்கும். பெரியதுகள் வந்து இதில் இறங்குறதுக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கணும். நல்லா அழகான ஒரு இடம் உண்டு. Look at this, what a beautiful ramp. என்ன நல்லா இருக்கு என்ன. வாவ், இன்னொரு அழகான இடம். இந்த பொன்டூன் வந்து இதில் மிதந்து ஒன்று இருக்கு. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா அழகாக இருக்குது. அங்கே ஸ்பீடாக நம்ம அங்கே இருக்கிற வந்து ஆன்சாக் பிரிட்ஜ்னு சொல்கிறது ஒரு கேபிள் பிரிட்ஜ். ரைட், வாட்டர் டாக்ஸி மட்டும்தான் இதில் வந்து இறங்கலாம்னு போட்டிருக்கணும். ஒன்லி வாட்டர் டாக்ஸிஸ். டாக்ஸியில் போக விரும்புகிறாங்க, யூ கேன் கம் அண்ட் கேட்ச் த டாக்ஸிஸ். பியூட்டிஃபுல், ஸோ பியூட்டிஃபுல். என்ன நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணே. இதில் ஒரு பார்த்திங்க, அந்த பிரிட்ஜுன்றதும் பார்க்க இந்த வாட்டர் டாக்ஸியில் இதில் வர்றதுக்கான ஒரு வழி. இப்படி ஒரு 360 டிகிரிஸில் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த இடம் இருக்குண்டு. நல்லா இருக்குண்ணே. இது 360 டிகிரிஸ் வியூ. இதுவும் ஒரு லோவர் லெவல் வாக்கிங் ட்ரெக் உண்டு. நல்ல விஷயம். நான் இந்த குட் டைமிங்கில் பழங்குரு ஸ்டேஷனில் இறங்கினான். தொடர்ந்தும் சின்னமட்டம் போவோம். நல்லா இருக்கு பாருங்கள். இது அடுத்து இன்னும் ஒரு
என்ன ஒரு ஆங்கிள் என்ன வடிவாக இந்த இதை டிசைன் பண்ணுறாங்களே என்ன ஆர்கிடெக்சர்ஸ் வந்து என்னென்ன எடுத்து பாருங்க நிலவு ஆர்கிடெக்சர்ஸுக்கு வந்து என்னது வாழ்த்துக்கள். இதை ஒருத்தர் இல்லை, இதுக்கு எத்தனையோ பேர் இன்புட் கொடுத்துருப்பினும் அத்தனையும் வந்து அந்த ஷேப்பை பாருங்கோ, இதுன்ற ஷேப்பை பாருங்கோ. அது ஒவ்வொன்றும் வைக்க வேண்டிய இடத்த வச்சுருக்கணும். என்ன அதான் நீங்கள் உள்ள விஷயம். ஒவ்வொரு சாமான்களும் வைக்க வேண்டிய இடத்த வச்சு டிசைன் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் சேரைக்குள்ளே சிறப்பாக இருக்குது. உண்மையிலே இங்கே இதில் வீல் இருக்கிற அந்த பெஞ்சில் இருந்து இந்த கப்பல்கள் வந்து கட்டுற இடத்துல இருந்து இந்த ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே அந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு. வாவ், வாட் a beautiful ஏரியா. சூப்பர் சூப்பர். நாங்கள் இது மட்டும் கனதரம் வந்திருக்கிறோம், சரிதானே? இப்போ இங்கே வந்து எங்களுக்கு தெரியும், இது வந்து இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பெரிய ஏறுறதுக்கு கனகத்திரம் வந்திருக்கிறோம். இது வந்து கிங்ஸ் வோஃப்ன்ற இடம். நாங்கள் கனதரம் இங்கே வந்திருக்கிறோம். இதுக்கு இங்கே இப்போ நாங்கள் நடந்து பார்க்கணும் தான் புதுசாக திறக்கப்பட்ட இடங்கள் கூடுதலாக. கொக்குல் பே அங்கே இருக்குது. கொக்குல் பே வாங்கோ, நாங்கள் இப்படியே திரும்ப எங்களுடைய ஸ்டேஷனுக்கு போவோம். இந்த டிம்பர் டெக்கிங்கில் கூட பாருங்கோ, என்ன வடிவாக அந்த ஸ்க்ரூஸை போட்டிருக்கணும் மாட்டேன். இந்த ஸ்க்ரூஸ் கூட வெரி பியூட்டிஃபுல் ஸ்க்ரூஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை போட்டு நல்லா வடிவாக வச்சுருக்கணும். இதில் எல்லாத்தையும் ரசிக்கல அடுத்த லெவல். இங்கே சாண்ட் ஸ்டோன், சரி, இங்கே கட்டப்பட்ட ஒரிஜினல் சாண்ட் ஸ்டோன். இட்ஸ் வந்து கொங்கிரீட்டில் செய்யலை, ஒரிஜினலாக மேலையிலிருந்து வெட்டி எடுத்துருக்கணும் இந்த சாண்ட் ஸ்டோன். அதுலேயும் ஒரு தனி அழகு. Look at this. What a beautiful. What a texting area வந்து போய் கொண்டிருக்கிறார். எதை எடுப்பது எதை விடுவதுன்ற ஒரு நிலையில் இருக்கிறேன் நான். எல்லாமே நல்லா இருக்குது. நிச்சயமாக நீங்களும் இதை வரவேற்பீங்கள். பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. எனக்கு இது எல்லாத்தையுமே ரசிக்கணும்னு ஆசை. சில பேர் கேட்பினும், நீ கேமராவுக்கு பின்னால் இருக்கிற என்னென்று இதை ரசிப்பேன்ண்டு. உண்மையாக அப்படி இல்லை. நான் கேமராவுக்கு பின்னால் இருந்தாலும் இப்போ எடுக்கைகளையும் ரசிப்பேன். பிறகு அதை வீட்டையும் போய் பிக் ஸ்க்ரீனில் போடக்குள்ளே அது அட்மோர். இது காரணம் வந்து நீங்களும் இதை பார்க்கணுமென்ற ஒரு ஆர்வம் கோளாறு காலத்தான். தனியாக மட்டும் ரசிக்காமல் உங்களோட சேர்ந்து ரசிக்கிறேன். நான் முதல் சொன்ன மாதிரி இந்த பதிவில் ஒருவித அட்வர்ட்டும் இருக்காது. ரெண்டபடியாக தொடர்ந்து பாருங்கோ, உங்களோட கமெண்ட்டை போடுங்கோ, சரிதானே? இதில் இருக்கிறது வந்து ரியல் சாண்ட்ஸ்டோன். அதாவது இட்ஸ் நாட் கான்க்ரீட்டில் செய்து பூசையில் உண்மையாகவே மேலையில் வெட்டி எடுத்துருக்கணும். இந்த இன்னும் ஒரு 50 வருஷத்தில் இந்த பகுதியில் வாராக்களுக்கு நாங்கள் அப்போ இருக்க மாட்டோம். இந்த மரங்கள் எல்லாம் 50 வருஷத்தில் வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த நிலையை கற்பனை பண்ணி பாருங்க, என்ன மாதிரி இருக்க மாட்டோம். உண்மையாக ஆர்கிடெக்ட் வந்து அப்படி தான் சிந்திப்பார். 50 வருஷத்துக்கு பிறகு the condition of this location unbelievable, right? அதாவது வந்து ஒன்று இந்த மரங்கள் எல்லாமே ஒரு முதிர்ச்சி அடைந்து ஒரு சிறப்பான ஒரு இடத்தை வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாண்ட்ஸ்டோனும் வந்து ஒரு கலர் மாறியது நல்லா இருக்கும். இங்கே லைட்ஸை பாருங்கள், இதில் சாண்ட்ஸ்டோனுக்குள்ளே இருக்கிற இந்த லைட்ஸை பாருங்கள். இங்கே இதுவர் வந்து அந்த ஊற்றியில் போகாமல் ஃபில்டர் பண்ணுறதுக்கு வச்சிருக்கணும். நல்லா இருக்குது. இந்த அருமை தங்கை ஒரு ஆள் சொல்லியிருந்தால், சரின்னா நீங்கள் கதை கேட்க நல்லா இருக்குன்னு வீட்டை பாவிக்கிறங்கள் நடுகளும் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூட அதை எலபரேட் பண்ணி சொல்லுங்க, நல்லா இருக்கும் சொல்லுங்க. அது இன்னும் அழகாக இருக்கும், மிகவும் சிறப்பாக இருக்கும், கண்ணுக்கு இனிமையாக இருக்கும், கேட்க அந்த பார்க்கும் பொழுது அதனுடைய சிறப்பு வேறொரு
அளவுக்கு எங்களை கொண்டு செல்கிறது. இவ்வாறு பல வேர்டுகளை பாவிக்கலாம். தமிழ், சிட்னி தமிழண்டா. நல்லா தான் இருக்குது. இதில் இருக்குன்னு சொல்லி வேற இல்லை. இந்த சான்ஸ் கீழே பாருங்க. இதில் ஒரு கிரவல், அப்புறம் இங்கே ஒரு பேவர்ஸ் மாதிரி போட்டிருக்கு. இங்கே ஆஸ்ஃபால்ட், அதுக்கு இங்கே திரும்ப ஒரு பேவர்ஸ் போட்டுக்கணும். இங்கெல்லாம் கிராஸ், அதுக்கு நடுவில் இப்படி ஒரு லைட். இதுதான் நல்ல உள்ள பியூட்டி பாருங்கள். அங்கே இருந்து சேர், பேவர்ஸ், நடுவில் வந்து இதில் ஒரு சேம் லெவலில் சைக்கிள் பாத், ஒரு பேவர்ஸ், அதாவது ஆஸ்ஃபால்ட், திரும்ப இங்கே ஒரு இன்னொரு பேவர்ஸை போட்டு அங்கே ஒரு கிரவலை போட்டு வச்சுருக்கணும். என்னால் சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே வெஹிக்கிள்கள் போயில்லாத மாதிரி ஒரு பொலாட் சைன் போட்டிருக்கணும். எல்லாமே கண்ணுக்கு ஒரு அழகு பெறக்கூடிய மாதிரி இந்த ஆர்கிடெக்ட் செய்து வச்சுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதில் உள்ள பின்னை பாருங்கள். ரீசைக்கிள் பின் இருக்குது. ரைட், இந்த பின்ஸ் கூட ஒரு அழகாக தான் இருக்குது. இங்கே சிடிஎஸ், இது வந்து சிடிஎஸ்ன்ற சாமான், க்ராஸ் பொல்யூட்ரன் ட்ராப்னு சொல்கிறது, ஜிபிடின்னு சொல்லி ஒரு டிவைஸ் இருக்குது. அது வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுவார். போடுற பிளாஸ்டிக் பொருட்கள் போட்டிருந்தால், நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க, ஒரு தரம் போட்டால் அதை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் வச்சிருக்கணும். வாங்க, நாங்கள் திரும்ப இந்த வழங்கரு ஸ்டேஷனில் ஏறி சிட்னி மட்டும் போவோம். போய் பார்ப்போம். திரும்ப எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். எல்லாம் வடிவாக இருக்கேன்னு. வாவ், சூப்பர். See, look at these. What a beautiful. அழகு அழகு. Look at this. Back to station, right? மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். வாங்கோ, நாங்கள் சிட்னி மட்டும் போட்டுருவோமா? ரைட், டெப்பின் டாப் ஆஃப் மறந்துடாங்க. பிளாட்ஃபார்ம்ஸ், ஒரு டாய்லெட்டுக்கு போட்டு போவோம். டாய்லெட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். வாங்கோ. அதில் மேல் டாய்லெட் இருக்குது. மேல் டாய்லெட்ஸும் நல்லா அழகாக இருக்குண்ணே. நல்லா இருக்குது. டாய்லெட் கூட அந்த மாதிரி தான் இருக்குது. அந்தந்த மாதிரி இருக்குது எல்லாமே. மென்ஸ் டாய்லெட் நல்லா இருக்குது. இது வந்து மார்டின் பிளேஸ்ன்ற ஒரு ஸ்டேஷன். On the right. இது வந்து சிட்னி சென்ட்ரல் ஸ்டேஷன். இங்கே இருந்து நாங்கள் வேறு இடத்த போகிறோம்டா, இதெல்லாம் மாறப்படும். பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஷனில் இறங்கித்தான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறாக்கள் வந்து இதில் இறங்கி மாறப்படும். ஏர்போர்ட்டுக்கு போகிறாக்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் இதுதான். சென்ட்ரல் ஸ்டேஷன். This is all stop service to Sydney. The next stop is